தமிழ்நாட்டில் அரசின் தோல்விகளை ஒளிபரப்பிய காரணத்திற்காக 3 செய்தி சேனல்களை அரசு கேபிளில் நீக்கியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ரீல்ஸ் கண்டனுக்காக என்னை எவ்வளவு வேணும்னாலும் விமர்சிங்க என்று பஞ்ச் டயலாக் பேசிய முதலமைச்சர் அவரது ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டும் செய்தி சேனல்களை முடக்குவதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பினால் பாசிசத்தின் மற்றொரு வெர்சனாக ஊடகங்களின் குரல் வளையை நெரிக்கிறது தமிழ்நாடு அரசு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஊடகங்களை முடக்கினால் உண்மைகளை மறைத்துவிடலாம் என்ற எண்ணத்தை கைவிட்டு நீக்கப்பட்ட சேனல்களின் ஒளிபரப்பு தொடர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.